வணக்கம் மக்களே. உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர விருப்பம் இருப்பவர்கள் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க தொடங்கிவிட்டனர். மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் விண்ணப்பித்து வருகின்றனர். உரிமை தொகை திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றாலும் தமிழ்நாடு அரசு நடத்தும் இந்த சிறப்பு முகாமில் விண்ணப்பித்தால் உங்கள் விண்ணப்பம் மீதான பரிசீலனை படுவேகமாக நடக்கும். ரேஷன் அட்டை வைத்திருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு சொந்த வீடு இருந்து அந்த வீட்டு முகவரியில் ரேஷன் கார்டு இருந்து இப்போது நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீர்கள் என்றாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஏற்கனவே வாடகை வீட்டு முகவரியில் ரேஷன் கார்டு வாங்கிவிட்டு இப்போது அந்த வீட்டிலும் வசிக்காமல் வேறொரு வீட்டில் ஊரில் வசிக்கிறீர்கள் என்றால் அப்படியானவர்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடும். அதாவது அதிகாரிகள் கள ஆய்வில் உங்களின் உரிமை தொகை விண்ணப்பத்தை நிராகரித்து விடுவார்கள். கூடவே உங்களுடைய ரேஷன் கார்டுக்கும் சிக்கல் எழ வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இல்லாத முகவரியில் குடும்ப அட்டை வைத்திருந்தால் அதை ரத்து செய்வார்கள். வசிக்கும் முகவரிக்கு மாற்றிக்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துவார்கள்.